எப்பயுமே ஷாப்பிங் வீடியோ, ப்ரமோஷன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வித்தியாசமா இருக்கும். இது ஒரு வீடியோ எடுத்து குடுறீன்னு என் பொண்ணுகிட்ட சொன்னா, "ஐயய்யோ! எவ்ளோ நேரமா இத எடுக்குறது?" அப்படின்னு சொல்றா. வீடியோ எடுக்கிற அவளுக்கே கை வலிக்குது அப்படின்னா, அது வேலை செய்ற நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க. வாரத்துல 3 நாளாவது வீட்ட தொடச்சிருவேன். அதுவும் சனிக்கிழமை தண்ணி வரும் காலையில எனக்கு, சிறுவாணி வாட்டர். அதனால வெள்ளிக்கிழமை சாயந்திரமே கிச்சன டீப் கிளீன் பண்ணிருவேன். வாரத்துக்கு ஒரு நாள் டீப் கிளீன் பண்றதுனால பெருசா டஸ்ட் இருக்காது. ஃபர்ஸ்ட் எல்லாம் அண்டா, சாலி இதெல்லாமே கழுவி வச்சுட்டேன் அப்படின்னா, சனிக்கிழமை காலையில தண்ணி வர்றதுக்கு எடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நைட் எப்பயுமே இந்த வேலைய ரொட்டேஷனா செஞ்சுருவேன். இது மட்டும் மாடுலர் கிச்சன் வச்சுட்டோம் அப்படின்னா வீடு நீட்டா இருக்கும்னு சொல்றாங்க. அதுதான் வேலை ஜாஸ்தியே. ஏன்னா வாரம் இதெல்லாம் டீப் கிளீன் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரப்பான்பூச்சி, பல்லி அந்த மாரி வேலை இதெல்லாம் வராம இருக்குது. மாசத்துக்கு ஒருக்கா கூட இந்த வேலைய நம்ம பண்ணலாம். ஆனா அது ரொம்ப டீப் கிளீன் பண்ணணும். கை, கால் குடைச்சல் வந்துரும். இன்னொன்னு கரப்பான்பூச்சி, பல்லி இதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகுறதுக்கு நல்ல இடமாவும் ஆயிரும். அதனால அடிக்கடி நான் வந்து பாத்தீங்கன்னா, அத கிளீன் பண்ணி வச்சுக்குவேன். முக்கியமா வாரத்துக்கு ஒரு நாள் டீப் கிளீன் வந்து பண்ணிருவேன். வீட்ல இருக்கிற லேடீஸ்க்கு பல வேலை இருக்குங்க. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, "வீட்ல தானே இருக்கீங்க" அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிர்றாங்க. வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடுத்தா தான் லேடீஸ் வந்து திறமையானவங்கன்னு இல்லங்க. வீட்ட ஒரு நிர்வாகம் பண்றதே வந்து ஒரு திறமை தான். அதுக்குன்னு தனி கலையே வேணும். ஒரு ஆண்னால இத திறமையா நிர்வாகம் பண்ண முடியாது. ஆனா பெண் நெனச்சா வீட்டையும் நிர்வாகம் பண்ண முடியும். வெளி வேலைகளையும் திறமையா அவங்கனால பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு நீங்க வந்து உரிமை தராட்டியும் பரவால்ல, மதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த வீடியோ பார்க்குற கணவர்மார்கள் அவங்களோட மனைவிய மனுஷியா நடத்துனா போதும்.